மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். ஜகமே நாடக மேடை என்பதை நானும் அறிந்து கொண்டேன். நான் ஒரு நடிகன் என்றார் பாபா, இனிமேல் ஏது துன்பம். அபுவில் உன்னை சந்திக்கும் நாளை எண்ணி நானே மகிழ்கின்றேன். மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அணைத்துக் கொண்டார். வரங்களை வழங்கும் வள்ளல் இன்று எந்தன் வாசல் வந்தார். ஜன்ம ஜன்மமாய் தேடிய தந்தை என்னை வாரி அணைத்துக் கொண்டார். அதனால் இன்று என் மனம் மகிழ்ந்து ஆனந்த ராகம் பாடிடுதே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனமேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. 1000 வார்த்தைகள் வேண்டும் பாபா உந்தன் மகிமையை பாட ஆத்மா நானே இறைவழி சென்று சொர்க்கம் அடைந்திடுவேனே. எந்தன் ஜீவன் வாழ்வது பாபா என்றும் உந்தன் நிழலில் தானே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே.
மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. சதா எந்தன் மனம் மேடையில் என்றும் உந்தன் ஊர்வலம் ஊர்வலமே. மனமந்திரமே அளித்த பாபா ஆனந்தம் அடைந்தேன் என்னாலுமே. மனமந்திரமே அளித்த பாபா. ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம், பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுக திரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். காற்றில் ஆடும் தீபம் போல ஆனந்த மிகுதியால் ஆடிடுவோம். ஆத்ம ஞானம் மிகுந்திடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा।
तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா நமக்கு நிரந்தர யோகியாக ஆகுங்கள்னு சொல்றார். யார் நிரந்தர யோகியாக ஆக முடியும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் யோகா பண்ணக்கூடிய யோகிகள் அல்ல, யோகி வாழ்க்கைன்னு சொல்றார். எப்படி வாழ்க்கை என்றாலே நிரந்தரம். நிரந்தரமாக சுவாசம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ தான் இந்த உடல் இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆத்மா உடல் ரெண்டும் இணைந்து செயல்புரிகின்றது நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு. ஸோ ஞான வாழ்க்கையில் ஞானம் யோகம் ரெண்டுமே நமக்கு இணைந்து இருக்கணுங்கிறார். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஞானியாக ஆகின்றோமோ, ஞான சுரூபமாக ஆகின்றோமோ, நம்ம யோகி நிரந்தரமாக ஆக முடியும். எந்த அளவுக்கு பாபா மேலே நமக்கு அதிகமான அன்பு இருக்கின்றதோ அப்போ நம்ம நிரந்தர யோகி ஆக முடியும். சர்வ சம்பந்தங்களுடைய பிராப்திகளை நாம் அனுபவிக்கும் போது நிரந்தர யோகி ஆக முடியும். பாபா அதுக்காக நம்முடைய குடும்ப கடமைகள், குடும்பத்தெல்லாம் விட்டு போகன்னு வானிலை சொல்கிறதே இல்லை. குடும்பத்தில் இருந்தாலும் எப்படி இருங்க, பரவிருத்தி, அதாவது உங்களுடைய உள் உணர்வுகள் விடுபட்ட தன்மையில் இருக்கும். இது எல்லாமே பாபாவுக்கு சொந்தமானது. நான் நிமித்தமாக இருக்கின்றேன், நான் ஒரு கருவி அப்படிங்கிற உணர்வு இருக்கும்போது நாம் விடுபட்ட நிலையில் குடும்பத்தில் இருக்க முடியும். அப்போ தான் நம்ம நிரந்தர யோகியாக ஆக முடியும். ஆனால் பல பிறவிகளாக, அதாவது 63 பிறவிகளாக தேக எண்ணத்தில் சாக்காரத்திலே வந்ததுனால சாக்காரத்தின் நினைவுகள் தான் நமக்கு எளிதாக இருக்குது. ஆனால் இப்போ ஜோதி சுரூப பாபாவை நம்ம நினைக்கணும்னா நாம் நம்மை ஆத்மா அபிமானியாக ஆக்கும்போது தான் பாபா நினைவு இருக்க முடியும். 27/3/2025 मधुबन बाप दादा मुरली। मीठे बच्चे केवैया आया है तुम्हारा नैया पार लहाने। இனிமையான குழந்தைகளே, படகோட்டி பாபா வந்திருக்கின்றார் நம்முடைய படகை கரை சேர்ப்பதற்காக. தும் பாப் சே சச்சே ஹோக்கர் ரகோ, நீங்கள் பாபாவிடம் உண்மையாக இருங்கள். தோ நையா ஹிலேங்கே டூலேங்கே லேக்கின் டூப் நகி சக்தே. எப்போ பாபா கிட்ட நம்ம சத்தியமாக இருக்கின்றோமோ, சத்தியத்தின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் அது ஒரு பொழுதும் மூழ்காது என்று மகிமை பாடப்பட்டிருக்கு. கேள்வி: बाप की याद बच्चों को यथार्थ न रहने के मुख्य कारण क्या है? பாபாவின் நினைவு யதார்த்தமாக குழந்தைகளிடம் இல்லாததற்கு முக்கிய காரணம் என்ன? பதில்: साकार में आते आते भूल गए हम आत्मा निराकार है. சாக்காரம் தேகத்தில் வந்து நம்ம ஆத்மா என்பதையே மறந்து விட்டோம். அமர பாபி நிராகார் ஹே, நம்முடைய தந்தை கூட நிராகாரமாக இருக்கின்றார். சாக்கார் ஹோனிக்கு காரண் சாக்கார் சகஜ் யாத் ஆச்சாத். தேக உணர்வில் இருக்கக்கூடிய காரணத்தினால தேக நினைவுகள் நமக்கு எளிதாக வருகின்றன. देही अभिमानी बन अपने को बिंदु समझ बाप को याद करना इसी में मेहनत है. ஆத்மா அபிமானியாக ஆகி தன்னை தானே ஒரு புள்ளி ஒளி வடிவமான ஆத்மான் புரிந்து
அந்த புள்ளி ஒளியுமான பாபாவை நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கின்றது. முயற்சி செய்ய வேண்டியதார். சாக்காரத்தில் நம்ம யாரை வேணாலும் நினைச்சோன்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க நினைவுகள் வந்துடுது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க நினைவு வந்துடுது. ஏன்னா சாக்காரத்தின் நினைவு செய்து பழக்கமாயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நிராகாரமான தந்தை நினைவு செய்து பழக்கப்படுத்தணும். ஓம் சாந்தி. சிவ பகவான் மகாவாச். சிவ பகவானுடைய மகா வாக்கியம். இன்கா நாம் தோ சிவ ஹை நகி. இவருடைய பெயர் சிவன் என்று அல்ல. இன்கா நாம் பிரம்மா है. இவருடைய பெயர் பிரம்மா. பிரம்மா और इन द्वारा बात करते शिव भगवान वाच. பிரம்மா இவர் மூலமாக பேசுகின்றார். ஆகவே சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. तो बहुत बार समझाया है. பாபா அநேக முறை நம் குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கின்றார். कोई मनुष्य को या देवता को अथवा सूक्ष्म वतनवासी ब्रह्मा विष्णु शंकर को भगवान नहीं कहा जाता. எந்த ஒரு மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ அல்லது சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சங்கரையோ பகவான் என்று கூற முடியாது. जिनका कोई आकार साकार चित्र नहीं उनको भगवान नहीं कह. யாருக்கு சூக்ஷ்மமான அல்ல ஸ்தூலமான ஷரீர உருவம் இருக்கோ அவர்களை பகவான் என்று கூற முடியாது. சூக்ஷ்மமா பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வத்தனத்தில் சூக்ஷ்மமா இருக்காங்க, ஒளி உடம்புல இருக்காங்க, அவங்களே பகவான் சொல்ல முடியாது. இந்த 5 தத்துவத்தினால் ஆக்கப்பட்ட தேகம் உள்ளவர்களையும் பகவான்னு சொல்ல முடியாது. பகவான் கஹா ஜாத்தா ஹை பேஹத் கே பாப். பகவான் என்று யார கூறப்படுகின்றது? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. பகவான் கோன் ஹே ஏ கோய் கோபி பத்தா நஹி. பகவான் யார் என்று கூட யாருக்குமே தெரியல. நேத்தி நேத்தி கத்து இதுவல்ல இதுவல்லன்னு சொல்லிடுறான். அர்த்தாத் அம் நஹி ஜான்தே, அதாவது எங்களுக்கு தெரியாது. துமாரா மீ பௌத் தோடே ஹி ஜோ யதார்த்த ரீதி ஜான்த. உங்களுக்குள்ள கூட மிக குறைந்தவர்கள் தான் இதனை சரியாக புரிந்திருக்கின்றார்கள். ஆத்மா கத்தி ஹே ஏ பகவான். ஆத்மா தான் சொல்லுது ஹே பகவான். अब आत्मा तो बिंदी है. இப்போ ஆத்மா பிந்தியாக இருக்கு. तो बाप भी बिंदी होगा ना. அப்போ பாபா கூட பிந்துவாக இருப்பார் அல்லவா. अब बाप बच्चों को बैठ समझाता. இப்போ பாபா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். बाबा के पास कई ऐसे बच्चे हैं जो एक नहीं समझते हम आत्मा कैसे बिंदी. அநேக குழந்தைகளுக்கு இது கூட புரியல. நான் ஒரு ஆத்மா புள்ளியாக இருக்கின்றேன். பாபா குழந்தை ஆயிட்டாங்க, பாபா கிட்ட வர்றாங்க, பட் இருந்தாலும் நான் ஆத்மா புள்ளியா இருக்கேன்னு புரிஞ்சுக்கல. பாப் பச்சோं को बैठ समझाते. இப்போ பாபா மருந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபா के पास कई ऐसे बच्चे हैं जो एक नहीं समझते हम आत्मा कैसे बिंदी. ஆத்மா புள்ளிங்கிறது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். கொய்த்தோ அச்சரீத்தி சமஸ். சிலர் நல்லபடியா புரிஞ்சுக்கிறாங்க. பாப்கோ யாத் கர்த்தி. புரிந்து கொண்ட குழந்தைகள் நன்றாக பாபாவை நினைக்கிறாங்க. பேகத் கா பாப் ஹே சச்சா ஹீரா. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை உண்மையான வைரமாக இருக்கின்றார். ஹீரேக்கு போத் அச்சி டிப்பே மே டால் சாத். ஒரு விலை மதிக்க முடியாத வைரம்னா நல்ல டப்பால போட்டு பத்திரப்படுத்துவாங்க. கைக்கு பாஸ் அச்சு ஹீரே ஹோத்தா. சிலர்கிட்ட நல்ல நல்ல வைரங்கள் இருக்கும். கிஸ்கோ திக்லானா தோ சோனே சாந்தி கி டிப்பே மே டால் திக்காது. மற்றவர்களுக்கு காட்டணும்னா வைரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்க பாக்ஸில் அல்லது வெள்ளி பாக்ஸில் அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி அதில் வச்சு தான் வைரத்தை காட்டுவாங்க. हीरे की जहर ही जाने और कोई जान न सके. அந்த ஒரு வைரம் எப்படிப்பட்டது என்று வைர வியாபாரிக்கு தான் தெரியும். அதனுடைய தரம், அதனுடைய உறுதி, அதனுடைய மதிப்பு, அதற்குள்ள குறைபாடு, இது எல்லாமே ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட்டுக்கு தான் அந்த டைமண்ட் பற்றி தெரியும்.
झूठा हीरा दिखाते तो किसको पता न पड़े. அதுவும் டூப்ளிகேட் வைரம் காட்டினா கூட நமக்கு தெரியாது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆர்டிஃபிஷிयल டைமंड्स நிறைய இருக்கு. ऐसे बहुत ठग जाता है तो अब बच्चे बाप आया है परंतु झूठ भी ऐसे ऐसे जो मनुष्य को कुछ पता नहीं पड़ता. ஸோ அதனால மக்கள் ஏமாந்துடுறான். இது ஒரிஜினல் டைமண்டா டூப்ளிகேட் டைமண்டான்னு தெரியாமல் ஆர்டிஃபிஷியல் டைமண்டை கூட பார்த்துட்டு அதனுடைய அவ்வளோ ஜொலிப்பு பார்த்த உடனே அது ஒரிஜினல் டைமண்ட் நினச்சிடறான். அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இப்போ பாபா வந்துட்டாரு. பாபா சொல்கிறாரு, பொய்யான மனிதர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, இது கூட மனிதர்களுக்கு தெரியல. गाया जाता है सच के नाव हिले डूले पर डूबे नहीं. ஒரு மகிமை பாடப்பட்டிருக்கு, சத்தியத்தின் படகு ஆடு அசையும் ஆனால் ஒரு பொழுதும் மூழ்காது. झूठ की नाव हिलती नहीं है, इनका कितना हिलाने की करते हैं. பொய்யான படகு எதுவும் அசையறதில்லை, சத்தியத்தினுடைய படகு தான் ஆடுது, அசையுது. எவ்வளோ இந்த படகை அசைக்க முயற்சி பண்ணுறாங்க. जो यहाँ इस नाव में बैठेगी वह भी हिलाने की कोशिश करती. இந்த படகுல உட்கார்ந்திருக்கக்கூடியவர்களே இந்த படகை அசைக்க முயற்சி பண்ணுறாங்க. ட்ரைட்டர் காய ஜாத்தா ஹே, ஆகவே அவர்களை துரோகிகள்னு சொல்கிறாங்க. பாபா குழந்தையாகவே இருந்துட்டு பாபாவுடைய இந்த ஞான படகை அசைக்க முயற்சி பண்ணுறாங்க. அப் தும் பச்சே ஜான்தே கெவ்வையா பாப் ஆயா. இப்போ குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, படகோட்டி பாபா வந்து விட்டார். பகவான் பீஹை, அவர்தான் தோட்டக்காரனாக இருக்கின்றார். பாப் நீ சம்ஜே காண்டோங்கி ஜங்கல், பாபா புரிய வைத்திருக்கின்றார் இது உலகம் முள் நிறைந்த காடு. சபி பத்தீத் ஹே, முள் நிறைந்த காடுன்னு ஏன் சொல்கிறாரு? அனைவரும் பத்தீத்தமாக இருக்காங்க. கித்னே ஜூட், எவ்வளோ பொய் சொல்கிறாங்க. சச்சே பாப்கோ விரல்லா கொய் ஜான்தா ஹே, சத்தியமான தந்தையை கோடியில் ஒரு சிலர் தான் புரிஞ்சிருக்காங்க. யஹா வாலே கை பூரா நஹி ஜான்தா ஹே, பாபா கிட்டே இருந்தா கூட பாபா எப்படிப்பட்டவருங்கிறது முழுமையாக புரிந்து கொள்ளாத குழந்தைகள் இருக்காங்க. பூரி பெஹச்சான் நஹி கியூங்கி குப்த ஹே, பாபாவை பற்றி முழு அறிமுகங்கிறது அறிந்து கொள்ளாமல் இருக்காங்க. ஏன்னா ஷிவ் பாபா குப்தமாக இருக்காரு. பகவான் கோ யாத் தோ சப் கர்த்தே, பகவானை எல்லாருமே நினைவு செய்கிறாங்க. எக் பி ஜான்தே வக்த் நிராகார் ஹே, இது கூட தெரிஞ்சிருக்காங்க அவர் ஒரு நிராகாரமானவர். பரந்தாமே ரத், பரந்தாமத்தில் வசிக்கின்றார். ஹம்பி நிராகார ஆத்மா ஏக் நஹி ஜான், நானும் நிராகார ஆத்மா, இதனை அறியாமல் இருக்கிறார்கள். சாக்கார் மே பைட்டே பைட்டே பூல்கி, ஏன்னா சாக்காரத்தில் தேக எண்ணத்தில் வந்து ஆத்மாங்கிறதையே மறந்துட்டான். சாக்கார் மே ரத்தே சாக்கார் யாதாச்சா, சாக்காரத்தில் இருந்து பழகி போனதுனால சாக்கார நினைவுகள் வருது. தும் பச்சே அபி தேகி அபிமானி பந்தி, குழந்தைகள் நீங்கள் இப்போ ஆத்மா அபிமானியாக ஆகிறீங்க. பகவான் கோ கஹா ஜாத்தா ஹே பரம்பிதா பரமாத்மா, பகவானைத்தான் பரம்பிதா பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகின்றது. ஏக் சமஜனா தோ பில்குல் சஹஜ், இந்த ஞானத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிமையானது. பரமாத்மா அர்த்தாத் பரேத்தி பரே ரஹ்னே வாலா பரமாத்மா, பரம்பிதா என்றால் என்ன அர்த்தம்? பரேத்தி பரே, எல்லா உலகத்துக்கும் மேலான உலகத்தில் வசிப்பவர் தான் பரமாத்மா. தும்கோ கஹா ஜாத்தா ஹே ஆத்மா, நம்மை ஆத்மாக்கள்னு சொல்கிறோம், அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். தும்கோ பரம் நஹி கஹெங்கி, உங்களை பரம் என்று அழைக்க முடியாது. தும் தோ புனர்ஜனம் லேத்து, ஏன் பரம்னு அழைக்க முடியாது? ஆத்மாக்கள் மறுபிறப்புல சக்கரத்தில் வர்றவங்க. ஏக் பாத்தே கோய் பி நஹி ஜான்தே, இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியல. பகவான் கோ பி சர்வ வியாபி கது, பகவானை கூட சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. பக்த பகவான் கோ ढूंढते पहाड़ी पर तीर्थ पर नदियों पर जाते,
பக்தர்கள் என்றாலே பகவானை தேடிக்கிட்டே இருக்காங்க. மலைகள் ஏறி போகிறாங்க, தீர்த்தங்களுக்கு போகிறாங்க, நதிகளில் போய் நீராடுறாங்க, இப்படி பல இடங்களில் சுற்றி தேடுறாங்க பகவானை அடையிறது. சமஸ்தே நதி பத்தித் பாவனி புரிஞ்சிருக்காங்க. நதி பத்தீத்த பாவனின்னு. உஸ்மே ஸ்நான் பாவன் பஞ்ச், அதில் போய் நம்ம குளிச்சா பாவன் ஆயிடலான்னு நினைக்கிறான். பக்தி மார்க் में किसको पता नहीं पड़ता हमको चाहिए क्या. பக்தி மார்க்கத்தில் யாருக்குமே ஒன்றுமே புரியல, நான் என்ன அடைய வேண்டும். सिर्फ कह देते मुक्ति चाहिए, मुक्ति வேணும்னு மட்டும் சொல்கிறாங்க. மோட்ச चाहिए क्योंकि यहाँ दुख होने के कारण तंग. மோட்சம் வேணும், முக்தி வேணும், பிறவா நிலை வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப துக்கம் இருக்கிறதுனால அந்த துக்கத்தினால அவங்க தொந்தரவு அடைஞ்சு நம்ம இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு போனால் போதும்னு நினைக்கிறான். சத்தியமே கோய் மோட்சவா முக்தி தொடங்கி மாங்க. சத்வீத்தில் எந்த ஒரு ஆத்மாவோ மோட்சம் வேணும், முக்தி வேணும்னு கேட்க மாட்டாங்க, யாசிக்க மாட்டாங்க. வஹா பகவான் கோ கோய் புலாத்தே நஹி, அங்கே யாருமே பகவானை கூட அழைக்கிறதில்ல. யஹா துக் ஹோனிக்கு காரன் புலாத்தே ஹே, ஆனால் இங்கே துக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால அழைக்கிறாங்க. பக்தி சே கோய் துக் ஹர் நஹி சக், பக்தியின் மூலமாக யாருமே துக்கத்தை நீக்கிவிட முடியாது. பல் கோய சாரதின் ராம் ராம் பெட் ஜபே தோ துக் ஹர் நஹி. யாராவது ஒருத்தர் முழு நாளும் உட்கார்ந்து இரவும் பகலும் ராம் ராம் ராம்னு ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்தாலும் கூட துக்கங்கள் போயிடும் சொல்ல முடியாது. யஹை ராவன் கி ராஜ், இந்த உலகமே ராவண ராஜ்யமர். துக் தோ கலே சே ஜெய்சே பாந்தா ஹுவா. துக்கங்கிறது எப்படி இருக்கு, கழுத்திலேயே கட்டி போட்ட மாதிரி. காத்தேனா துக் சே சிம்ரன் சப் சுகுமி கரேனா கோய். அதனால தான் ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கு, துக்கத்தில் எல்லாம் நினைக்கிறாங்க, சுகத்தில் யாருமே நினைவு செய்வதில்லை. இஸ்கா மத்லப் ஜரூர் சுக்குதா. அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், கட்டாயம் அவசியம் சுகமாக நாம் ஒரு நாள் வாழ்ந்தோம். அப் துக்கை, இப்போ துக்கத்தில் இருக்கோம். சுக்குதா சத்தியமே, துக்கை அப் கலியுகமே. சுகம் என்பது சத்தியத்தில், துக்கம் என்பது கலியுகத்தின் கடைசி நேரத்தில். सुखता सत्य में दुख है अभी कली में, इसलिए इसको कांटों की जंगल. இது துக்கம் நிறைந்த உலகனால்தான் இதை முள்காடு என்று கூட மகிமைப்படும். பहला नंबर देह अभिमान का काटा फिर. முதல் நம்பர் முள் எது, தேக உணர்வு. தேக எண்ணம் தான் முதல் முள். அடுத்தது காம விகாரம் என்ற முள். अभी बाप समझाती आंखों से जो कुछ देखते हो विनाश. இப்போ பாபா புரிய வைக்கின்றார், இந்த கண்களின் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் அழியக்கூடியது. अपने घर और राजधानी को याद. உங்களுடைய வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க. घर की याद के साथ साथ बाप की याद जरूर. வீட்டை நினைவு செய்யும்போது கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா நினைவும் அவசியம் வரும். கர் கொய் பத்தித் பாவன் நஹி, பரந்தாமம் என்ற வீடு பத்தித்த பாவனின்னு சொல்ல முடியாது. தும் பத்தித் பாவன் பாப்கோ கைத், நீங்க பாபாவை தான் பத்தித்த பாவன்னு சொல்லி அழைக்கிறீங்க. தோ பாப்கோ ஹி யாத் கர்னா, அதனால் பாபாவை மட்டும்தான் நீங்க நினைவு செய்யணும். வக்கத்தி மாமீகம் யாத், அவர் என்ன சொல்றாரு, என்னையே சதா நினைவு செய்யுங்க. முஜே புலாத்தே ஹோனா பாபா அக்கர் பாவன். நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்க பாபா, நீங்கள் எங்களை தூய்மைப்படுத்துங்கன்னு. ज्ञान का सागर तो जरूर सुख से आकर समझाना पड़े, मुख से आकर. நான் ஞான கடலாக இருக்கின்றேன், அதனால பாபா என்ன செய்கிறாரு, முக்கு சே ஆக்கர், ஒரு வாயு வழி மூலமாக நமக்கு ஞானம் புரிய வைக்கப்படுகின்றது. பிரேரணா துணகி, தூண்டுதல் மூலமாக இன்னும் அவர் செய்யதில்லை. एक तरफ शिव जयंती मनाती, दूसरे वक्त नाम रूप से ஞான. ஒரு பக்கம் சிவ ஜெயந்தி என்றதை கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் பகவானுக்கு நாம ரூபமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நாம் ரூப் சே ஞாரா कोई चीज होता नहीं. பெயர் இல்லாமல் உருவம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. फिर कह देते टिकर बितर में.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, கல்லுல முள்ளுல எல்லா இடத்துலையும் இருக்காரு. अनेक मत है ना, अनेक विधमान वழிமுறைகள் அல்லவா. பாப் समझाते तुम 5 विकार रावण ने तुच्छ बुद्धि बना. பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், 5 விகாரங்கள் என்ற ராவணன் உங்களை கீழான புத்தி உடையவனாக ஆக்கிவிட்டான். इसलिए देवताओं के आगे जाकर नमस्ते करते. அதனால தான் தேவதைகள் முன்னாடி போய் கை கும்பிட்டு வணங்குறீங்க. कोई भी नास्तिक होता है किसको भी मानते नहीं. சிலர் நாஸ்திகர்கள்னு சிலர் இருக்காங்க, அவங்க யாரையுமே ஏற்றுக்கிறது இல்லை. பக்திங்கிறதே ஏற்றுக்கிறது இல்லை. यहाँ बाप के पास आता है ब्राह्मण जिनको 5 वर्ष पहले भी समझाया था. இங்கே பாபா கிட்ட பிராமண குழந்தைகள் தான் வர்றாங்க. அவங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பாபா அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைத்தார். लिखा हुआ है परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा स्थापना करते ब्रह्मा की संतान. सो परमपिता परमात्मा ब्रह्मा மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்று வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. ஆகவே நாம் எல்லாரும் யாரு? பிரம்மாவின் குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மா தோ மைசூர் ஹே. பிரஜாபிதா பிரம்மா என்ற பிரசித்தி பெற்றவர். ஜரூர் பிராமன் பிராமணியா பி ஹோகா. ஒரு பிரம்மா மட்டும் இல்லை, பிரம்மா கூட நாம பிராமண பிராமணிகள் இருக்கோம். अभी हम शूद्र धर्म से निकल ब्राह्मण धर्म में आए. இப்போ நாம शूद्र धर्मத்திலிருந்து நீங்கி ब्राह्मण धर्मத்தில் வந்திருக்கோம். वास्तव में हिंदू कहलाने वाला अपने असली धर्म भी जानते नहीं. உண்மையிலே ஹிந்துன்னு சொல்லக்கூடியவங்க கூட தன்னுடைய உண்மையான தர்மத்தை அறியாமல் இருக்காங்க. इसलिए कभी किसको मानेंगे कभी. அதனால ஒரு சில நேரம் ஒரு சிலரை தர்மத்தை ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில நேரம் வேற தர்மத்தை ஏற்றுக்கிறாங்க. பௌத்தோங்கி பாశ్చాత్యர் பல பேர்கிட்ட அலைப்பாயிறாங்க. காரணம் தன்னுடைய உண்மையான தேவதா தர்மத்தை மறந்துட்டோம். கிறிஸ்டின் லோக் கபி கிஸ்கே பாஸ் ஜாயங்கே நீ. ஆனால் கிறிஸ்துவர்கள் ஒரு பொழுதும் வேற யார்கிட்டையும் போகிறதே கிடையாது. अभी तुम सिद्ध कर बतलाते हो भगवान बाप कहते मुझे याद करो. இப்போ நாம் எல்லாருக்கும் தெளிவாக புரிய வைக்க முடியும் ஆத்மாக்கு அப்பா யாரு. அவருடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணோம்? நம்ம ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். एक दिन अखबारों में भी पढ़ेंगे हम भगवान कहते मुझे याद करने से तुम पति से. ஒரு நாள் செய்தித்தாளில் கூட எல்லாருக்கும் இந்த செய்தி போகும், என்னை நினைவு செய்யுங்க, என்னுடைய நினைவின் மூலமாக பத்தியத்திலிருந்து பாவனமாக மாறுவீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிற கருத்து எல்லா செய்தித்தாள்லையும் வரும். जब विनाश नस्तिक होगा तब अकबर द्वारा एक आवाज कानो. எப்போ வினாசம் என்பது நெருக்கத்தில் வருமோ அப்போ செய்தித்தாள்கள் மூலமாக கூட பாபாவுடைய ஞான செய்தி எல்லாருக்கும் போய் சேரும். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக ஆயிடுவீங்க. अखबारों में भी कहाँ कहाँ तो समाचार आती है ना. சில இடங்களில் செய்தித்தாள்களில் போடுறத செய்தி கூட பாபாவுக்கு வருது. अभी भी डाल सकते हो. நியூஸ் பேப்பரில் இப்போ கூட இந்த செய்தி போடும். பத்தித்த பாவன் பாபாவை நினைவு செய்தால் தான் நம்ம பாவனாக முடியும். भगवान वाच परमपिता परमात्मा शिव कहते मुझे ही पतित पावन, मुझे याद करो तो पावन बन जाए. பகவானுடைய மகா வாக்கியம் பரம்பிதா பரமாத்மா சிவன் கூறுகின்றேன், நான் தான் பத்தித பாவன், என்னை நினைவு செய்தால் தான் நீங்கள் பாவனம் ஆக முடியும். இஸ் பதி துனியா கா வினாஷ் சாம்னே கடா. இந்த பத்தித உலகத்தின் வினாசம் எதிரிலே இருக்கு. विनाश जरूर होनी है, एक भी किसको निक्षय हो जाएंगे. வினாசம் என்பது கட்டாயம் நடந்தே தீரும். இதன் மீது கூட மற்றவர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா போதும். ரிஹர்ஷல் பி ஹோத்தி ரஹேங்கி. வினாசத்துக்கு உண்டான ஒத்திகைகள் தான் இப்போ நடக்குது. तुम बच्चे जानते जब राजधानी स्थापन नहीं हुई तब तक विनाश नहीं.
பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எதுவரைக்கும் சொர்க்கராஜ்யம் படைப்பு காரியம் முடிவடையவில்லையோ அதுவரைக்கும் இந்த பழைய உலகம் விநாசமாகாது. அர்த்தாத் விவேக் பி கர்த்தே பி ஹோனா, விவேகம் கூட கரெக்ட்னு சொல்லுது. एक तरफ பாம்ஸ் फटेंगे, दूसरी तरफ நேச்சுரல் கிளைமேட் டிசைங். ஒருபுறம் அணு குண்டுகள் வெடிக்கப்படும், அணு ஆயுதங்கள் மூலமா விநாசம். இன்னொரு பக்கம் இயற்கையினுடைய சீற்றங்கள் வரும். அன் ஆதி நகி மிலேங்கே, உணவுகள் கூட அப்போ கிடைக்காது. ஸ்ரீபர் நகி ஆயங்கே, ஃபெமின் படி ஜாயங்க, கப்பலே வரல அப்படின்னா பஞ்சம் வந்துடும். भूख मरते ही मरते खत्म हो எல்லாரும் பட்னியாலேயே சாகறாங்க. भूख हड़ताल जो करते ही वह कुछ न कुछ जल व शहद आदि लेते रहते. உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு சிலர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிப்பாங்க அல்லது தேன் குடிச்சிட்டு அந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்குவாங்க. वजन में हल्का हो जाता है, वेट लॉस ஆகிடும். यहाँ तो बैठे बैठे अचानक earthquake होगा मर्ज. பாபா சொல்ற திடீர்னு பூகம்பங்கள் நிறைய பேர் இறப்பாங்க. வினாஷ் तो जरूर होनी, விநாசம் என்பது அவசியம் ஏற்பட்டே தீரும். साधु संत ऐसे नहीं कहेंगे विनाश होना है. சாது சன்னியாசிகள் ஒரு பொழுதும் இந்த மாதிரி விநாசம் ஏற்படும் சொல்ல மாட்டாங்க. ராம் ராம் கஹோ, ராம ராமான்னு சொல்லுங்கன்னு ராமநாமத்தை சொல்லி கொடுப்பாங்க. மனுஷ் தோ பகவான் ஓ நகி சக்தா, மனிதர்கள் ஒரு நாளும் பகவான் மனிதர்கள் போல ஆக மாட்டார். பகவான் तो खुद ही अपने को जाने और ना जाने कोई. பகவானை பற்றி ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிறாங்க, சிலர் தெரியாமல் இருக்காங்க. தெரியாதனால ராமராமான்னு பேர் உச்சரிக்கிறாங்க. जो इस बुढ़े तन में आकर सारी सृष्टि के आदिमத்தியத்து நாலேஜ் சொன்னார். இந்த வயோதிரி உடல்ல பாபா சிருஷ்டியினுடைய ஆதிமத்தியம் இந்த ஞானம் சொல்லித்தராரு. அவர் ந ஜானே கோய், இதை பற்றி வேற யாருக்கு தெரியாது. உங்க டைம் ஹை ஆனேக், அவருக்குன்னு நேரம், அந்த நேரம் வரும்போது அவர் வர்றார். जो फिर इस बुढ़े तन में आकर सृष्टि का ज्ञान, இந்த வயோதிக உடல்ல சிருஷ்டியினுடைய முழு ஞானம் தர்றார். தும் பச்சே ஜான்தே ஹோ அபி வாபஸ் ஜானா, குழந்தைகள் இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், வாபஸ் திரும்பி போகணும். இசை தோ குஷ் ஹோனி, இதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அம் சாந்தி தாம் மே ஜாத், நாம் சாந்தி தாமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். மனு சாந்தி ஹி சாத், மனிதர்களுக்கு சாந்தி தான் வேணும்னு விரும்புகிறான். பரத்து சாந்தி கோன் தேவ், ஆனால் யார் அமைதியை தரக்கூடியவர் தெரியாது. கத்தினா சாந்தி தேவா, சாந்தி தேவன் என்று கூட சொல்கிறாங்க. ஆப் தேக்கோ தேவ் தோ ஏகி உஞ்சித்தே ஊஞ்ச் பாப், அந்த சாந்தி தேவன் சொல்லக்கூடியவர் யாரு, உயர்ந்திலும் உயர்ந்த பாபா தான். வக்கத்தே தும் சப்கோ பாவன் பனாக்கர் லே ஜாओ, அவர் இப்போ சொல்றாரு, உங்கள் அனைவரையும் நான் பாவனப்படுத்தி அழைத்து செல்கிறேன். ஏகோபி நஹி சோடி, ஒருத்தர் கூட பாபா விட்டு விட மாட்டார். ड्रामा अनुसार सबको जाना ही है, நாடகத்தின் அனுசார ஒரு நாள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். கயா ஹோய் மச்ச திருஷ்ய சப் ஆத்மா ஜர், மகிமை செய்யப்பட்டிருக்கு, கொசு கூட்டம் போல எல்லா ஆத்மாக்களும் பறந்து வீட்டுக்கு சென்றன. எக் ஜாந்தி சத்தியமே பௌத் தோடி மனுஷன், ஏன்னா சத்தியத்தில் குறைந்த பாப்புலேஷன் தான். அபி கலி அந்த மே கித்தனை டேர் மனுஷ், இப்போ கலியுக முடிவில் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள். அபிஹை சங்கம், இப்பொழுது இருப்பது சங்கம யுகம். தும் சத்தியமே ஜானிக்கிலே புருஷார்த், நீங்கள் சத்தியில் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஜாந்தியோ வினாஷ் ஹோகா, உங்களுக்கு தான் புரியும், கட்டாயம் வினாசம் என்பது வரும். மச்ச திருஷ்ய ஆத்மா
கொசு கூட்டம் போல ஆத்மா போகும். सारा झुंड चला आएंगे सत्य में बहुत थोड़े. இந்த முழு கூட்டமும் பறந்தான் போயிடும். சத்தியத்தில் மிக குறைந்த ஜன தொகை தான் இருக்கும். பாப் कहते कोई भी देहदारी को याद नहीं करो. பாபா சொல்றாரு, எந்த ஒரு தேகதாரி மனிதர்களையும் நினைவு செய்யாதீர்கள். देखते हुए हम नहीं दे, பார்த்தாலும் பாராதவர்களா இருக்கும். हम आत्मा है, हम अपने घर में जाए. நாம் ஆத்மாக்கள், நாம் நம்முடைய வீட்டுக்கு திரும்பி போனோம். खुशी से पुराना शरीर छोड़ देना, மகிழ்ச்சியோடு பழைய சரீரத்தை விட வேண்டும். अपने शांति धाम को याद करते रहिए, अंतमति सुगति हो जाए. சாந்தி தாமத்தை நினைவு செய்தீர் கொண்டே இருந்தீர்கள் என்றால் இறுதி நிலை மிக நன்றாக இருக்கும். ஏக் பாப் கோ ஹி யாத் கர்னா இசி में ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்யணும், இதில் தான் முயற்சி. மெஹனத் பிகர் ஊஞ்ச் பத்தோடே ஹி மிலே, முயற்சி செய்யாம உயர்ந்த பதவி பெற முடியாது. பாப் ஆத்தி ஹே தும்கு நர்சே நாராயண் பனானேக்கு, பாபா வருவதே உங்களை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்காக. அப் இஸ் புராணி துனியாமே கொய் செயின் நகி, இப்போ இந்த பழைய உலகத்தில் எந்த விதமான நிம்மதி, அமைதி, சாந்திங்கிறதே இல்லை. செயின் ஹைஹி சாந்திதாம் சுகதாம், அமைதி என்பது சாந்தி தாமத்திலும் சுகதாமத்திலும். யாந்தோ கர்கருமே அசாந்தி, இங்கே உலகத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் அசாந்தி. மார் பீட்டே, அடிதடி, சண்டை சச்சரவு, கொலை கொள்ளை தான். பாப் கத்தேனா அவை சீச்சி துனியா கோ போலோ, பாபா சொல்றாரு, இந்த சீச்சி உலகத்தை இப்பொழுது மறந்து விடுங்கள். மீட்டி மீட்டி பச்சே மை துமாரிலே ஸ்வர்க்கி ஸ்தாபனா கர்னே ஆயா, இனிமேலு இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றேன். இஸ் நரகமே தும் பத்தித் பன் படே, இன்னைக்கு நரகத்தில் பத்தித்தமாக ஆயிட்டீங்க. ஆப் ஸ்வர்க்கமே தோ சல்னா, இப்போ மீண்டும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அப் பாப்கோ और स्वर्ग को याद करो तो अंतमति सुगति हो. இப்போ பாபாவையும் ஸ்வர்க்கத்தையும் நினைவு செய்யுங்க, அப்போ அந்தமதி சுகதி, கடைசி நேரத்தில் பாபா நினைவில் சரீரத்தை விட்டு போக முடியும். ஷாதி ஆதிமே பல் ஜாவோ பரந்து யாத் பாப்கோ கரோ, ஏன்னா இல்லறத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால பாபா சொல்ல, நீங்கள் மேரேஜ் வீட்டுக்கு போகணும், ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் போங்க, அதுக்கெல்லாம் பாபா மறுப்பு சொல்லலை. பட் எங்கே போனாலும் நமக்கு ஒரு பாபா நினைவு இருக்கணும். நாளே சாரி புத்தி மீ ரணிச்சு, ஞானம் முழுவதும் புத்தியில் இருக்கணும். பல் கர்மி ரஹோ பச்சே ஆதி கோ பி சம்பாலோ பரந்து புத்தி மே யாத் ரஹோ பாபா கா ஃபர்மான் ஹே முஜே யாத் கரோ. குடும்பத்தில் இருங்க, உங்கள் குழந்தைகள் கடமைகள் இதெல்லாம் கவனிங்க, ஆனால் புத்தியில் இந்த நினைவு இருக்கணும், பாபாவுடைய கட்டளை என்னை நினைவு செய்யும். கர் சோடனா நகி, ஒரு பொழுதும் நீங்கள் வீட்டை விட்டுவிடக்கூடாது. நகி தோ பச்சோங்கு சம்பால் கோங்க, நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை யார் கவனிப்பாங்க? பக்தலோ கர்மே ரத்தி கிரஸ்த விவாகமே ரத்தி ஃபிர் ஹி பக்த கான், பக்தர்கள் குடும்பத்தில் இருக்காங்க, குடும்ப காரியங்கள் செய்கிறாங்க, அதனால் பக்தியும் செய்கிறாங்க. பக்த கத் கர்கர் சம்பால் கர்பார் சம்பால், அவங்க பக்தி செய்துட்டு வீடு வாசலையும் கவனிக்கிறான். விகாரமே ஜாத்தே தோ வி குருலோ உன்கி கத்தேகி கிருஷ்ணக்கோ யாத், விகாரத்தில் போனாலும் கூட குருமார்கள் சிஷ்யர்கள் என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணன் நினைவு செய், உஞ்சி சபச்சாவ், கிருஷ்ணன் நினைச்சின்னா கிருஷ்ணனை போல உனக்கு குழந்தை கிடைக்கும். இன் பாத்தோமே அப் தும் பச்சோக்கோ நஹி ஜானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் குழந்தைகள் போக வேண்டாம். क्योंकि तुम अब सत्य में जाने की बातें सुनाई, ஏன்னா உங்களுக்கு பாபா இப்போ சத்தியம் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார். ஜிஸ்கி ஸ்தாபனா ஹோ ரஹி, அதற்குண்டான ஸ்தாபனை நடைபெற்று கொண்டு. வைகுண்ட் கி ஸ்தாபனா கொய் மனுஷ்ய யா கிருஷ்ண நகி கத், சொர்க்க ஸ்தாபனைங்கிறது, வைகுண்ட ஸ்தாபனைங்கிறது மனிதர்களோ அல்லது ஸ்ரீ கிருஷ்ணனோ ஸ்தாபனை செய்கிறது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண தோ மாலிக், ஸ்ரீகிருஷ்ணன் சொர்க்கத்தினுடைய எஜமானனை தவிர
அவர் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணல. பாப்சே வர்சாலி அவரும் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறார். சங்கம் கே சமயி கீதா கா பகவான் ஆத். சங்கமயுக நேரத்தில் தான் கீதையின் பகவான் வருகிறார். கீதா சுனாயி बाप ने और बच्चों ने सुना. பாபா கீதை வாசிச்சாரு. அதனுடைய பாபா கூறியதை நம்ம குழந்தைகள் கேட்டு அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம். பாப் से वर्षा लिया संगम के समय ही गीता का भगवान. பாபா கிட்ட இருந்து தான் ஸ்ரீ கிருஷ்ணனோட ஆஸ்தி அடைகிறாரு. சங்கம் யுகந்தா கீதையின் பகவான் வரக்கூடிய நேரம். கீதா சுனாய் பாப்னே और बच्चों ने सुनी. கீதை உபதேசம் செய்தது தந்தை, அதை கேட்டது குழந்தைகள். பக்தி மார்க்மே ஃபிர் பாப் கி பதிலே பச்சோं का नाम डाल. ஆனால் பக்தி மார்க்கத்தில் வரும்போது அந்த கீதை சொன்னது சிவ தந்தைங்கிறத மறந்து கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணனாக மாறிய அந்த குழந்தையினுடைய பேரை போட்டாங்க. பாப் கோ பூல் கி ஃபிர் கீதா கண்டன் ஹோ கயா. பாபாவை மறந்ததுனால கீதையே கண்டனமாயிடுச்சு. எக் கண்டன் की हुई गीता पढ़ने से क्या होगा. बाप तो राज्यों सिखला करके गए ना. கீதை படிக்கிறதுனால என்ன லாபம்? அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணுறாங்க, அது அப்படியே ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறாங்க, அதனால் என்ன லாபம்? ஆனால் இப்போ பாபா உண்மையான கீதை நமக்கு சொல்கிறார். பாப்கோ பூல்கே கீதா கண்டன். பாபாவையே மறந்தனால கீதை கண்டனமாக மாறிடுச்சு. பாப் ராஜ்யூ சிக்லா கர்கையே. பாபா தான் ராஜ்யூகத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனார். இன்சே கிருஷ்ண சத்யு கா மாலிக் வந்து. கீதை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணன் சத்தியத்தினுடைய ஜமான் ஆகிறாரு. பக்தி मार्ग में सत्य नारायण की कथा सुनने से कोई स्वर्ग का मालिक बनेंगे क्या. பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணன் கதை கேட்குறாங்க. அதை கேட்பதனால யாராவது சொர்க்கத்துக்கே மாலிக்கானாங்களா? कोई ख्यालत से सुनते ही. நாம் இது கேட்டால் சொர்க்கத்துக்கு போகலாங்கிற சிந்தனையோடு யாராவது கேட்குறாங்களா? உஸ்ஸே ஃபாய்தா குச் நஹி. ஆக அந்த கீதை கேட்டதுனால எந்த லாபம் ஆத்மாக்கு அடையல. साधु संत अपने को अपने अपने मंत्र देते, फोटो देते, ये कोई बात नहीं. சாது சன்னியாசிகள் அவங்கவுங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க, அதையே சாண்ட் பண்ணுங்கன்னு. மேலும் தன்னுடைய சித்திரம் ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. दूसरा सत्संग में जाए तो कहेंगे फलाना स्वामी की कथा. அது இன்னொரு சத்சங்கத்துக்கு போனால் இன்னைக்கு இன்னார் சுவாமிஜியினுடைய உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. किसकी कथा? बे अंत की कथा, गीता की कथा, भगवान की कथा. ஸோ கீதை என்பது எல்லையற்ற அந்த எல்லையற்ற கதையை, எல்லையற்ற தந்தையை பற்றி சொல்கிறேன்னா அவங்களுக்கு புரிஞ்சது சொல்கிறாங்க. अभी बच्चे जानते हो हमको पढ़ाने वाला कोई देहदारी. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், நமக்கு படிப்பு சொல்லி தரக்கூடியவர் எந்த ஒரு மனிதன் அல்ல. ந कोई शास्त्र आदि कुछ पढ़ा हुआ है. அவர் ஏதாவது சாஸ்திரங்கள் படிச்சுட்டு அதனுடைய பேஸில் நமக்கு ஞானம் கொடுக்குறாரு, அப்படிலாம் கிடையாது. शिव बाबा कोई शास्त्र पढ़ा है क्या? शिव बाबा ஏதாவது சாஸ்திரம் படிச்சிருக்காரா என்ன? पढ़ना மனுஷ்ய மனிதர்கள் தான் படிக்க வேண்டியதார். शिव बाबा कहते मैं गीता आदि कुछ पढ़ा हुआ नहीं हूँ. பாபா சொல்றாரு, சாக்கார பாபா, நான் எந்த ஒரு கீதையும் படித்ததே இல்லை. किसकी कथा? वेदांत की कथा, வேதாந்த் கி கதா, கீதா கி கதா, பாகவத் கி கதா. வேதாந்தத்தினுடைய கதை, கீதையினுடைய கதை, பாகவதனுடைய கதைன்னு பல கதைகள் பல சுவாமிகள் சொல்கிறாங்க. अभी बच्चे जानते हो हमको पढ़ाने वाला कोई देहदारी नहीं, कोई शास्त्र कुछ आदि. நமக்கு பாடம் சொல்லித்தரவர் எந்த தேகதாரி இல்லை, அவர் எந்த சாஸ்திரங்களும் படிக்கல. शिव बाबा कोई शास्त्र पढ़ा क्या? पढ़ते ही मनुष्य. शिव बाबा ஏதாவது சாஸ்திரம் படிச்சிருக்காரா என்ன? சாஸ்திரங்கள் படிக்கிறதுலாம் மனிதர்கள். शिव बाबा कहते मैं गीता आदि कुछ पढ़ा हुआ नहीं. शिव बाबा சொல்ல இந்த கீதை கூட படிக்கல. एक रोज की गीता पढ़ता
பிரம்ம பாபா தினந்தோறும் கீதை படிச்சுட்டு இருந்தாரு. தொத்தி மூவாஃபி கண்டு கர்லே, கிளி பிள்ளை மாதிரி அதை படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணிடு. जब बाप ने प्रवेश किया तो जट गीता छोड़कर, क्योंकि बुद्धि आ गया, एक तो शिव बाबा सुनाते. ஆனால் எப்போ பாபா பிரம்மாவுடைய சரீரத்தில் பிரவேசமானாரோ அப்போ உடனே பிரம்மா கீதை படிக்கிறதை ஒட்டிட்டார். ஆனால் புரிஞ்சிட்டாரு சிவ் பாபா தான் இப்போ நமக்கு இந்த உண்மையான சத்தியமான கீதா ஞானம் சொல்றாருன்னு புரிஞ்ச உடனே அந்த கீதை படிக்கிறதை விட்டார். யாரு? பிரம்ம பாபா. பாப் कहते मैं तुमको स्वर्ग की बादशाह देता हूँ. பாபா சொல்ல நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சியவே தர். புராணி துனியா சே மமத்து மிட்டாதோ. இப்போ இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்கி விடுங்கள். சிறு மாமேகம் யாத் கரோ, என் ஒருவனையே சதா நினைவு செய். ஏக் மெஹனத் கர்ணி, இந்த முயற்சி செய்ய வேண்டும். சச்சி ஆஷுக்கோ கடி கடி மாஷுக்கு யாத் ஆத்தி ரஹிங்கி. உண்மையான நாயகிகளுக்கு தன்னுடைய நாயகனுடைய நினைவு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். பாபி யாத் ஐசே பக்கி ரக்னிச், பாபா நினைவு கூட அந்த மாதிரி உறுதியாக இருக்கணும். ஒரு நாயகி நாயகனை நினைக்கிற மாதிரி. பரலோக்கி பாப் கத்தி பச்சே முச்சே யாத் கரோ சர்க்கி வர்சே கொய்யாத். பரலோக்கிக்க தந்தை சொல்றாரு, குழந்தாய் நீ என்ன நினைவு செய், மேலும் ஸ்வர்க ராஜ்யத்தை நான் தரக்கூடிய ஆஸ்தியை நினைவு செய். இஸ்மே और कुछ भी आवाज करने का, இதில் வேற எந்த சப்தமும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஜாஞ்சா அதி பஜானைக்கு கொய் தர்கார் நெய். மேலதாளங்கள் இசைக்கருவிகள்லாம் வாசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. கீத் भी कई अच्छे अच्छे आते तो बजाते जाते. ஒரு சிலர் நல்லா பாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. जिनके अर्थ तुम समझते हो, அந்த பாடல்களுடைய பொருள் கூட உங்களுக்கு தான் தெரியும். கீத் பனானே வாலா குஜ் நஹி, அந்த பாடல்கள் எழுதினவங்களுக்கு கூட இயற்றியவங்களுக்கு கூட பொருள் தெரியல. மீரா பக்தி தீ தும்பி அபி ஞானி. மீரா கூட பக்திவானா இருந்தாங்க, இப்போ நீங்க ஞானி ஆயிட்டீங்க. बच्चों से जब कोई काम ठीक नहीं होता तो बाबा कहते तुम जैसा भक्त हो. குழந்தைகள் ஏதாவது செயல்கள் சரியா செய்யல, தப்பா செய்கிறாங்க அப்படின்னா பாபா உடனே நீங்க பக்தர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஞானத்தை புரிஞ்சுக்கல. तो वक्त समझ जाती है बाबा ने हमको क्यों ऐसा. இப்போ பாபா ஏன் இந்த மாதிரி நீ பக்தன்னு சொல்றாருங்கிறது அப்போ உடனே குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்க. பாப் சஞ்சாத்தி பச்சே அப் பாப் கோ யாத் கர். பாபா சொல்ற, குழந்தாய் இப்போ நீங்கள் தந்தையை நினைவு செய். பைகம்பர் பர், செய்தி தரக்கூடியவங்களா மாறு. மெசஞ்சர் பர், ஞான மெசேஜுங்கிறது எல்லாருக்கும் கொடு. सबको यही पैगम दो, बाप और वर्षे को याद करो जन्म जन्मांतर की पाप. எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்லுங்க, பாபா மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்தினா உங்களுக்கு பல பிறவிகளுடைய பாவங்கள் பஸ்வமாயிடும். வாபஸ் கர் ஜானேக்கு சமய், இப்போ வாபஸ் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம். பகவான் ஏக்கி நிராகார், உनको अपना देह नहीं. பகவான் ஒரே ஒரு நிராகாரமானவர், அவருக்கு தன்னுடைய தேகம் என்பதே கிடையாது. பாக்கி அப்பனா பரீட்சை போயிட்டு பாபா தான் தன்னுடைய அறிமுகத்தை தானே கொடுக்கு. மன்மனா பவ மந்திரதித்து, மன்மனா பவ என்ற மந்திரத்தை உபதேசிக்கிறார். சாது சந்த் ஐசே கபி நஹி கங்கியா வினாஷ் ஹோனாஹே பாப். சாது சந்நியாசிகள் ஒரு பொழுது இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, இப்போ வினாஷ் ஆக போது என் ஒருவனே நினைங்க. பாஹி பிராமன் பச்சோங்கோ யாதில், பாபா தான் பிராமண குழந்தைகளுக்கு நினைவூட்டுகின்றார். யாத் சே ஹெல்த், படாய் சே வெல்த். நினைவின் மூலமாக ஆரோக்கியம், ஞானத்தின் மூலமாக செல்வம் கிடைக்கின்றது. தும் கால் பர் ஜீத்தை, நீங்கள் காலன் மீது வெற்றியடை. யஹா கபி அக்காலா மிருத்து நஹி ஹோதா, இங்கு ஒரு பொழுதும் துர்மரணங்கள் என்பதை ஏற்பட. தேவதாவனே கால் பர் விஜய் பாய்கி கியா, தேவதைகள் காலன் மீது வெற்றி அடைந்தவர்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाकी रूहानी बच्चों को நமஸ்தே. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், ஐசே கோய் கரம் நஹி கர்னா ஜோ பாப் துரா பக்த க டைட்டில். அம்மாதிரியான எந்த செயல்கள் செய்யக்கூடாது. தப்பான செயல் செய்தோன்னா பாபா உடனே ஞானிக்கு பதிலாக பக்தன்னு டைட்டில் கொடுத்துடுவார். பைகம்பர் பன் சப்கோ பாப் ஒரு வர்ஷைக்கோ யாத் கர்னிக்கு பைகம் தேர். நீங்கள் தூதுவர்களாக ஆகி அனைவருக்கும் பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தி சொல்லுங்க. இஸ் புராணி துனியாமே கொய் செயின் நகி. இந்த பழைய உலகத்தில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. சீச்சி துனியா இஸ்கோ போல்தே ஜானா. இது சீச்சி உலகம், இதனை மறந்து கொண்டே செல்லும். घर के याद के साथ साथ पावन बनने के लिए बाप को जरूर याद. வீட்டை நினைவு செய்வதன் கூடவே நம்ம பாவன ஆகி ஆகணும். பாபாவை அவசியம் நினைவு செய்ததா பாவனாக முடியும். वरदान प्रवृत्ति में रहते पर वृत्ति में रहने वाला निरंतर योगी भव. பிரவೃத்தியில் இருந்தாலும் நம்ம பர விருத்தி, அதிலிருந்து விடுபட்ட உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் தான் நிரந்தர யோகி. निरंतर योगी बनने का सहज साधन प्रवृत्ति में रहना. प्रवृत्ति में रहना நிரந்தர யோகியாக ஆகுவதற்கு சாதனமே என்ன? பிரவೃத்தி என்ற சப்தத்தில் அது பரவிருத்தி, அதாவது நம்முடைய உள் உணர்வு, அதிலிருந்து மேம்பட்ட நிலை அடைய வேணும். பர்விருத்தி அர்த்தாத் ஆத்மரூப். பர்விருத்தினாவே என்ன அர்த்தம்? ஆத்மரூபம். जो आत्मरूप में स्थित रखता वो सदा न्यारा बाप का प्यारा भाई. யார் ஆத்ம ரூபத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் சதா விடுபட்டவர்களாகும் பாபாவுக்கு அன்பானவர்களார். कुछ भी करेंगे लेकिन महसूस होगा जिससे काम नहीं किया लेकिन खेल. என்ன செய்தாலும் கூட அவங்க எப்படி உணர்வாங்க? நான் இதை வேலை செஞ்சேன்னு நினைக்க மாட்டாங்க, நான் விளையாடினேன். तो प्रवृत्ति में रहते आत्म रूप में रहने से सब खेल की तरह सब. பிரவೃத்தியில் இருந்தாலும் எல்லாமே ஆத்ம ரூபத்தில் இருக்கும்போது எல்லாமே விளையாட்டாக எளிதாக அனுபவம். प्रवृत्ति में रहते आत्मा रूप में रहने की सब खेल तरह अनुभव. बंधन नहीं हो. ஒரு விளையாட்டாக அனுபவமே தவிர பந்தனமாக இருக்காது. सिर्फ स्नेह और सहयोग की साशा शक्ति का एडिशन करो ஐஜம். இப்போ ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தின் கூடவே சக்திசாலியாகவும் ஆகுங்க. அப்போ நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணலாம். ஸ்லோகன், புத்தி की मेहनता व आत्मा का हल्कापन की ब्राह्मण जीवन की पर्सनालिटी. புத்தி ரொம்ப ஆழ்ந்த தன்மையில் இருக்கணும், ஆத்மா மிகவும் லேசான தன்மையில் இருக்கணும். அதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி. अव्यक्त इशारा सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनाओ. சத்தியதா மற்றும் சபிதா ஒழுக்கம் என்பதை தன்னுடைய கலாச்சாரமாக ஆக்குங்கள். हिम्मत शक्तियों का मदद तो सर्वशक्तिवान. தைரியம் என்பது சக்திகள் கிட்ட வேணும். ஸோ அவங்க அந்த தைரியமாக இருக்கும்போது பாபா என்ன பண்ணுவார்? மதத், உதவி செய்வார். ஷேரணி கபி கிஸ்கி டர்த்தி நகி. ஷேரணி சிங்கத்தின் மேலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எதையும் கண்டு பயப்பட மாட்டாங்க. நிர்பய ஹோத்தா, பயமற்றவங்களா இருப்பாங்க. எக் பி பய நகி நா மாலும் கியா ஹோகா. இந்த பயம் கூட வராது, தெரியலையே என்ன ஆகும். சத்தியதா கோ சக்தி ஸ்வரூப் ஹோக்கர் நஷே சே புர். சத்தியதா என்பதை நம்ம நஷா, போதையோட பெருமையோடு சொல்லணும். அவ்வளோ நம்ம சத்தியமாக இருக்கும்போது நமக்குள்ள ஆன்மீக போதை பெருமை இருக்குமே தவிர பயம் இருக்காது. என்னாகும் ஏதாகும் அப்படிங்கிற பயம் வராது. போதை பெருமையோடு, இதையும் பெருமையோடு பேசணும், பெருமையோடு பார்க்கணும். हम ஆல்மைட்டி கவர்மெண்ட் கி அனுசார், நம்ம ஆல்மைட்டி கவர்மெண்ட்டினுடைய அனுசாரமாக இருக்கின்றோம். இசி ஸ்மிருதி சே ஆ யதார்த் கோ யதார்த் में लेना. இந்த நினைவு இருக்கும்போது சரியான அல்லாதது
சரியானதாக ஆகிவிடும். சத்தியக்கோ பிரசித்து கர்ணாகி சுப்பானனை, சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மறைக்கக்கூடாது. लेकिन सत्यता के साथ साथ बोल में मधुरता और सभ्यता, சத்தியத்தின் கூடவே நம்ம பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்கணும், அந்த பேச்சில் மதுரமான தன்மை இருக்கணும், அந்த பேச்சில் ஒரு ஒழுக்கம் நிறைந்த பேச்சாக இருக்க வேண்டும். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
துணிந்தவர்கள் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறதில்ல, ஆனா துணிந்தவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். Brave people don't wait for fortunes, but fortune favors the brave.